உங்களுக்கு காதல் கீதல்னு ஏதாவது அனுபவம் உண்டா? திடுக்கென அதிர்ந்தாள் எழிலரசி. எதிரே கால் மேல் கால் போட்டபடி காபியை பருகிக் கொண்டிருந்த கிரீதரனிடம் முகத்தில் இப்படி ஒரு கேள்வியை கேட்டதற்கான எந்த அதிர்ச்சியோ தயக்கமோ இல்லை. வெகு சாதாரணமாக காபியை பருகிவிட்டு எதிரெதிரே இருந்த டீப்பாயின் மேல் கால் வைத்து அவளை பார்த்து குறும்பாக சிரித்தான். அவளுக்கோ ஒரே மாதிரியாகிவிட்டது. பெண் பார்க்க வந்த மாப்பிள்ளை தனியாக பெண்ணிடம் பேச வேண்டும் என்று அனுமதி வாங்கி இப்படி ஒரு கேள்வியை கேட்பான் என்று சத்தியமாக நினைக்கவில்லை. என்ன அதிர்ச்சியாக பார்க்குறீங்க? நான் ஏதாவது தப்பாக கேட்டுக்கிட்டேனா? அவளால் பதில் சொல்ல முடியவில்லை. நாம் 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் பிடிச்சு கல்யாணம் பண்ணிக்க முடிவெடுத்ததுக்கு அப்புறம் முன்னாடி இப்படி ஒரு மனம் விட்டு பேசிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். கல்யாணத்துக்கு முன்னாடியான நம்ம வாழ்க்கை ரொம்ப சுதந்திரமானது. அதில் காதல் வரலாம், வராமலும் போகலாம், தப்பில்லை. ஏதேனும் பெரிய தத்துவம் சொல்லிவிட்டதைப் போல் பெருமையாக தோள்களை குலுக்கி கொண்டான். எழிலரசி மென்மையாக சிரித்தாள். அப்படியெல்லாம் எதுவும் இல்லை என்றாள். ஆனால் நான் அப்படி இல்லை. தயக்கமில்லாமல் சட்டென்று சொல்லிவிட்டு ஆஹா என சிரிக்கும் அவனை ஆச்சரியமாக பார்த்தாள். தாடையில் கையொன்றி பெரிய பெரிய கண்களை படபடத்து அவள் பார்ப்பதில் ஒரு நிமிஷம் அவன் திணறித்தான் போனான். அவருடைய சிரிப்பு மெல்ல அடங்கியது. அப்படி என்ன, நீங்கள் யாரையோ காதலிச்சிட்டீங்க இல்லையா? யாரையோ இல்லை, யார் யாரையோ நிறைய பேர்னு சொல்ல முடியாது. ஒரு 5-6 பேர்னு சொல்லலாம். 5-6 பேரா? வாயை பிளந்தாள். ஆமாம், அழகாக எந்த பொண்ணு என் வழியில் குறுக்கிட்டாலோ அப்படியே காதலில் விழுந்துடுவேன். ஆனால் சொல்லத்தான் தைரியம் வராது. அந்த கால டி ராஜேந்திரன் பட காதலன் மாதிரி ஒரு தலையாட காதல்னு காதலிச்சுட்டு ஒரு கட்டத்தில் உதறிடுவேன். இதை கேட்டு தன்னையும் மீறி கைதட்டி பெரிதாக சிரித்தாள் எழிலரசி. வெட்டிய மின்னலான அந்த சிரிப்பில் இவன் கட்ட விழுந்து நெஞ்சினால் ஆனான். இன்னும் சிரிப்பை மூட்ட பார்க்க ஆசை வரவே என்னென்னவோ பேச எண்ணங்களானான். உங்களை பார்க்கறதுக்கு முன் கூட ஒரு அழகான பொண்ணை பார்த்து காதலில் விழுந்துட்டேன்னா பாருங்களேன். அட அப்படியா? அது யாரு? சிரிப்புலையை நிறுத்தாமலேயே கேட்டாள். உங்களை பெண் பார்க்கறதுக்காக வந்து நாங்கள் ஹாலில் உட்கார்ந்துக்கிட்டு இருந்தப்போ ஒரு பொண்ணு ஜீன்ஸ் டாப்பில் உள்ளே போனாங்களே, அடடா என்ன அழகு! அப்படியே மனசை பறி கொடுத்துட்டேன். அப்புறம்தான் தெரிஞ்சது அது உங்கள் தங்கச்சின்னு. அதனால் என்ன, எத்தனையோ குடும்பங்கள்